உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு மேடம் என்ன கடத்துனீங்க? உன்னை கடத்திட்டு வந்து உயிரோட வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படு. ஏண்டா கேடு கெட்ட பொறுக்கி, தாய் மாதிரி பார்க்க வேண்டிய அண்ணியோட அசிங்கமான உறவு வச்சுக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா ஏன் மகளுக்கு தாலி கட்ட வருவ? நியாயமா பார்த்தா இந்நேரம் நான் உன்னை கொன்னு இருக்கணும். இந்த சாமுண்டீஸ்வரி ஒரு விஷயத்துல முதல்ல சறுக்குனானா அது உன் விஷயத்துலதான். எல்லா விஷயத்திலயும் புத்திசாலித்தனமா இருக்கிறவனா உன் விஷயத்துல எப்படி கோட்டை விட்டேன்னு தெரியல. உன்னெல்லாம் செருப்பாலேயே அடிக்கணும்டா. மேடம் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மேடம். என்னை விட்டுருங்க மேடம். மேடம் நானும் மாயாவும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம். நீங்க இருக்கிற பக்கம் கூட நாங்க வரமாட்டோம் மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க மேடம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என் பொண்ணுக்கும் டிரைவர் ராஜாவுக்கும் மண்டபத்துல கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. இப்படி அதிரடியா அவங்க கல்யாணத்தை நடத்தணும்னு தான் உன்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சும் நான் சைலண்டா இருந்தேன். என் பிளான் என்னன்னு தெரியாம நீங்களும் முட்டாள்தனமா வந்து மாட்டிக்கிட்டீங்களே. மேடம் மேடம் நீங்க நினைச்ச மாதிரி ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, அப்புறமும் ஏன் மேடம் என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் மேடம் என்னை வெளியே விட்டுருங்க மேடம், ப்ளீஸ். உன்னை இப்போ வெளியே விட்டா நீயும் உன் அண்ணியும் சேர்ந்து ரேவதியோட மனச கலைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவகிட்ட என்ன பத்தியும் ராஜா பத்தியும் ஏதாவது தப்பா சொல்லி அவளை கோவப்படுத்தி எங்களுக்கு எதிரா திருப்பறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குடா. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ ஏன் கஸ்டடியிலே இருடா. ரேவதி கோவம் குறையட்டும், அதுக்கப்புறம் உன்னை வெளியே விடுறத பத்தி நான் யோசிக்கிறேன். ஐயோ மேடம் மேடம் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் மேடம். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க இருக்கிற தச பக்கம் கூட நாங்க வர மாட்டோம். ஐயோ என்னை விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். டேய், நீ என்ன கெஞ்சினாலும் கொஞ்ச நாளைக்கு நீ இங்க இருந்ததா ஆகணும். வேற வழியே இல்ல. அதோட உன்னை வச்சு எனக்கு இன்னொரு வேலையும் ஆக வேண்டியிருக்கு. அது வரைக்கும் உன்னை வெளியே விடுறதுக்கு சான்ஸே இல்ல. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், இனிமே நான் மேடம் விட்டா இவன் பேசிக்கிட்டே இருப்பான். வாய் அடங்க முதல்ல. மேடம் மேடம் டேய், இவனை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே மேடம். தப்பிக்க விட்டுறாதீங்க. அலர்ட்டாவே இருக்கணும், சரியா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மேடம். எங்களை மீறி இவன் எங்கேயும் போயிட முடியாது, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நான் கிளம்புறேன். இவனை பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். கொன்றுவேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.